விஸ்வாமித்திரர், ராமன், இலக்குவன் சோனை நதியை அடைந்ததும் கதிரவன் மேற்குக் கடலில் குளித்து மறைந்தான். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் விஸ்வாமித்திர முனிவரும் நம் ராமபிரானும் இளவல் இலக்குவனும் சோனை நதியை அடைந்த அந்த காட்சியை கம்பர் எவ்வளவு அழகாக ஒரு பெண்ணின் வனப்பாக வர்ணித்திருந்தார் என்பதை நாம் கண்டோம். ஆம், இரத்தினங்களும் சந்தனமும் பூண்ட அகில் மேனியாய் பூமுலைகளாய் மணற்குன்றுகள் விளங்க, வஞ்சிக் கொடி போல் இடை மெலிந்து, புதுமலர் பூங்கொத்தாய் மேகலை ஒலிக்க, கருமணல் கூந்தலாய் நீண்டு, சிலம்பணிந்த கால்களாய் வாய்க்கால்கள் சூழ, சோனை நதி ஒரு தெரிவை போல தவழ்ந்து வந்தது அல்லவா? அத்தனை வனப்புடன் திகழும் அந்த நதிக்கரையை மூவரும் அடைந்தனர். அப்படி அவர்கள் அடைந்த கணத்தில் இயற்கையில் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்தது. ஆம், பகலவன் மறைந்தான். ஆனால் கம்பரின் பார்வையில் அது வெறும் அஸ்தமனம் அல்ல, ஓர் அருள் நிகழ்வு. அதைத்தான் இந்த பாடல் படம் பிடித்து காட்டுகிறது. நதிக்கு வந்து அவர் எய்தலும் அருணந்தன் நயனக்கதிக்கு முந்திரு கலின மாந்தேரொடும் கதிரோன் உதிக்கும் காலையில் தன்மை செய்வான், தனது உருவில் கொதிக்கும் வெம்மையை ஆற்றுவான் போல் கடல் குளித்தான். நதிக்கு வந்து அவர் எய்தலும். அருமை நண்பர்களே, சோனை நதியின் அந்த குளிர்ச்சியான கரையை, அந்த தூய்மையான நீரை, அந்த வனப்பை கண்டு மகிழ்ந்தபடி விஸ்வாமித்திர முனிவரும் நம் கருணைக்கடல் ராமனும் வீரம் செறிந்த இளவல் இலக்குவனும் வந்து சேர்கிறார்கள். அவர்கள் அந்த நதிக்கரையை அடைந்த அந்த நொடிப்பொழுது, ஆம், மூவரும் நதிக்கு வந்து சேர்ந்த அந்த கணம், அருணந்தன் நயனக்கதிக்கு முந்திரு கலின மாந்தேரொடும் கதிரோன். அப்போது என்ன காட்சி தெரியுமா? கதிரவன். ஆம், 1000 கதிர்களை உடைய சூரிய பகவான். அவர் தனது தேரில் அமர்ந்து வருகிறாரே, அந்த தேரை செலுத்துபவன் யார்? அருணன். சூரியனின் தேர்ப்பாகன் அருணன். அவனுடைய கண்கள் எவ்வளவு வேகமாக பயணிக்குமோ அதைவிடவும் பல மடங்கு வேகத்துடன் பறந்து செல்லக்கூடிய குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதத்தோடு சூரிய பகவான் வருகிறார். அந்த வேகத்தையும் அந்த ஒளியையும் மனதில் எண்ணிப்பாருங்கள். உதிக்கும் காலையில் தன்மை செய்வான். ஆனால் இப்போது அவர் வருவதன் நோக்கம் என்ன? எதற்காக அவசரப்பட்டு வருகிறார்? உதிக்கும் காலையில் தன்மை செய்வான். ஆம், அவர் மறுநாள் காலையில் உதிக்கும்போது உலகத்திற்கு என்ன தர வேண்டும்? குளிர்ச்சியை தர வேண்டும். அந்த எண்ணம் அவருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த புண்ணிய பூமியில் காலடி எடுத்து வைத்துள்ள அந்த ராமபிரானின் திருமேனிக்கு மறுநாள் தான் உதிக்கும்போது இதமான ஒரு தன்மையை தர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் தோன்றுகிறது. தனது உருவில் கொதிக்கும் வெம்மையை ஆற்றுவான் போல் கடல் குளித்தான். என்னே கம்பரின் கற்பனை! கதிரவனின் உடல் எப்பொழுதும் கொதிக்கும் வெப்பம் கொண்டது அல்லவா? அந்த அனல் பறக்கும் உடலை அவர் எவ்வாறு குளிர்விக்கிறார் தெரியுமா? அங்கே வந்துள்ள ராமபிரானுக்கும் முனிவர்களுக்கும் மறுநாள் காலையில் தான் உதிக்கும்போது இதமான கதிர்களை பொழிய வேண்டும் என்பதற்காக தன் திருமேனியில் எப்போதுமே கொதித்து கொண்டிருக்கும் அந்த வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக இதோ கடலுக்குள் குளிப்பவனைப் போல மேற்கு கடலுக்குள் மெல்ல மெல்ல மறைந்து போனான். இது வெறும் அஸ்தமனம் இல்லை. இது ராமபிரானின் வருகையை அறிந்து உலகம் குளிர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சூரிய பகவான் தானே விரும்பி தனது வெம்மையை தணித்து கொள்ள கடலுக்குள் இறங்கி நீராடுவது போன்ற ஓர் அருள்மிகு காட்சி. இந்த தற்குறிப்பேற்ற அணி வழியாக கம்பர் நமக்குள் ஏற்படுத்தும் பிரமிப்பு எப்பேற்பட்டது! ஆகா, என்னே கம்பரின் கவித்துவம்! இயற்கை நிகழ்வுகளையும் தெய்வீக கருணையோடு இணைத்து பார்த்து நாம் வியக்கும் வண்ணம் வர்ணித்து கம்பன் நம் மனதை எப்படி ஆட்கொள்கிறான் பாருங்கள். இயற்கையும் இறைவனும் ஒன்றாகி பிரகாசிக்கும் இந்த சோனை கரையில் அந்த மூவரும் இரவு பொழுதை எப்படி கழித்திருப்பார்கள்? அதை அடுத்த பாடலில் நாம் கண்டு மகிழலாம்.